ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வினோத் ஃப்ரம் சென்னை. வெல்கம் டு சிம்ப்ளிஃபை யுவர் லைஃப் பாட்காஸ்ட். சரி, நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்குறது ஒரு செம்ம இம்பார்ட்டண்டான ஒரு புக்குங்க. தி ஆர்ட் ஆஃப் ஃபோக்கஸ் ரிட்டன் பை டான்கோ. இது ரொம்ப ரீசனான புக். இப்போ தான் ஜனவரி மாதம் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 15th or 16th வந்து ரிலீஸ் ஆன புக். இன்னும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹார்ட் காப்பி கிடையாது அமேசானில். அண்ட் ஆல்சோ ஒன்லி கிண்டில் காப்பி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதோட விலையும் பார்த்தீங்கன்னா 1200 வந்துடுது. உண்மையாக இப்போதைக்கு சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வெரி ரேர் புக்குன்னு சொல்லலாம். இதை சஜஸ்ட் பண்ணது நம்மளோட ஒரு யூடியூப் ஃப்ரெண்டு தான். நார்மலி இந்த ஒரு ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டாந்து எனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இட் வில் பி அன் அனதர் செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட் இந்த பர்டிகுலர் புக்கு பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப ரொம்ப ஆழமாக ஒரு சிந்திக்க வச்ச புக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த புக்கோட போட்காஸ்ட் இப்போ நீங்கள் கேட்க கேட்க போகிறீங்க. அல்டிமேட்லி இதுவும் வந்து உங்களை ஒரு பயங்கரமான ஒரு லெவலில் சிந்திக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த புக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது படிக்கிறதுக்கு. நல்ல ஒரு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஆடியோ புக்கு ஆடிபிளில் தான் இல்லை. பட்டு சில பல இடங்கள்ல இருக்குது. நான் எந்த இடம்லாம் சொல்ல விரும்பல. உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்கிறதாவது டவுன்லோட் பண்ணி கேட்டுருங்க. சரி, இந்த புக் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸை பற்றி பேசுது. நம்ம இந்த ஹைலி டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டில் நம்ம வாழ்கிறோம். இதுக்கு வந்து நம்பர் ஒன் அண்ட் மோஸ்ட் யூஸ்ஃபுல் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இந்த புக் எவ்வளோ இன்டெப்த்தாக கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்டெப்த்தாக கவர் பண்ணது. பட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இந்த புக் அந்த அளவுக்கு சொல்லலை. ஏன் கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் அந்த ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து யூனிக்காக தான் இருக்கும். சம் பீப்புள் மே நீட் டு வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் தேர் ஜாப். இல்லை அதர் பீப்புள் வந்து ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் பண்ணால் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அதர் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணி அப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாரு. வை யூ நீட் டு ஃபோக்கஸ் அப்படின்றது அந்த புக்கில் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. சரி, வித்தவுட் வேஸ்டிங் டைம் இந்த புக்குக்குள்ளே போவோம். சரி, மொதல் இன்ட்ரொடக்ஷனில் இவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் காலையில் எழுந்திருக்கிறீங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து ஒரு ஸ்னூஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பெட்ல இருந்து எழுந்திருக்கிறீங்க. யூ மேக் அ காஃபி, தென் ஜஸ்ட் சிட் இன் டிராஃபிக் ஃபார் கப்புள் ஆஃப் ஹவர்ஸ், தென் யூ கோ டு யுவர் அன்ஃபுல்ஃபில்லிங் ஜாப் விச் யூ டூ இட் ஃபார் 8 hours. திரும்ப டிராஃபிக்கில் போகிறீங்க. திரும்ப வீட்டுக்கு வரீங்க. ஒரு அன்ஃபுல்ஃபில் லைஃப் வந்து நீங்கள் வாழ்றீங்க. இது மட்டுமே இல்லாமல் உங்களோட டே எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து யூ கெட் ஒஃபெண்டட். அதே மாதிரி யூ ஸ்டார்ட் பிளேமிங் எவ்ரிபடி பட் யுவர் செல்ஃப். சொசைட்டி என்ன ஐடியாலஜிஸ் உங்கள் மேலே போடுதோ இந்த ஐடியாலஜிஸ் என்ன ஏது அப்படின்னு கேள்வியே கேட்காம வந்து நீங்கள் வந்து லிவ் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு கேரண்டியே கிடையாது. அது யார் என்ன சொல்கிறாலும் அதை கேட்டுட்டு நீங்கள் பட் அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லைஃப் தான் நீங்கள் வாழுறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேள்விக்குறி கேட்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட லைஃப் தான் வினோத் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எங்கேயா மாடியிலேருந்து குதிச்சிடலாமா அப்படின்னு தோணுது. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கு வந்து உங்களோட திங்கிங்கை மாற்றும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க. டான்கோ அவரே வந்து சொல்கிறாரு. சரி, யார் இந்த டான்கோ? இவர் ஏன் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபிலாசபிக்கல் புக்கை எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு வந்து ஒரு 12 வயசுலேயே பயங்கரமாக ஒரு ஞான உதயம் தோணி இருக்கு போல இருக்கு. எந்த விஷயம் ஆனாலும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரம்பிச்சது வந்து சர்ச்சை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் இருந்தால் யூ வில் ஹேவ் டு கோ டு சர்ச் எவ்ரி சண்டே அண்ட் யூ ஹேவ் டு பி டிவோட்டட். இதுதான் வந்து ரூல். ஸோ ஏன் நம்ம சர்ச்சுக்கு போனோம், ஏன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா வந்து நம்மால் வந்து சின்ன வயசுலேயே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி இவர் சுற்றி முற்றிலாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகவே இருக்கிற மாதிரியே தெரியல. எல்லாருமே ஏதோ ஒரு ரொட்டீன் லைஃப் எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே வந்து தே ஜஸ்ட் மோஸ்ட்லி லிவ்ட் ஆன். இது ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயா கேள்வி கேட்டிருக்காரு. பட் அந்த கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ரிப்பீட்டடான அதே ஆன்சர்லேயே திரும்ப 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 இவர்கிட்ட பேசிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இவரோட லைஃபோட ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட லைஃப்பை எப்படி மாற்றலாம், எப்படி பெஸ்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ பயங்கரமாக ஒர்க் பண்ணதோட விளைவு தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபோக்கஸ்ன்ற புக்கு அல்டிமேட்லி லாஸ்ட் எல்லாமே ட்ரில் டவுன் பண்ண விஷயமும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த புக்கு ஃபுல்லாக ட்ரில் டவுன் பண்ணியிருக்காரு. சரி, இந்த புக்கில் வந்து நான் ஒரு நிறைய சப் ஹெட்டிங்ஸாக போகிறேன். பிகாஸ் இந்த போட்காஸ்ட் வந்து கண்டிப்பாக இட் இஸ் ரியலி கோயிங் டு பி அ லென்த்தியர் போட்காஸ்ட்.
எவ்வளோ நேரம் போன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு லைவ் ரெக்கார்டிங் மாரி தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஸோ ஒரு சப் ஹெட்டிங் சொல்றேன். ஸோ நம்ம பார்க்க அந்த சப் ஹெட்டிங்ல என்னென்ன இருக்கு அப்படின்ற மாரி பார்த்துக்கலாம். சரி, மொத சப் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, தி வேர்ல்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். இதுக்குள்ள மாடர்ன் வேர்ல்ட பத்தி பேசுறாருங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டு வந்து நாட் டிசைன்டு பை ஹியூமன் பீயிங்ஸ் பட் ராதர் இது வந்து இயர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் டு கீப் அ பர்சன் இன் ஸ்லேவரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நம்ம வந்து எப்படி டியூன் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வி சீக் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இந்த டோப்பமைன் ரிசெப்டரை வந்து அடிக்கடிக்கு வந்து நம்ம டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இன்புட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இட் கேன் பி லைக் கைண்ட் ஆஃப் டெம்பரரி ப்ளஷர். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து நம்மளோட டோட்டல் சைக்கே கிரேவ் பண்ணுற மாதிரி இன்னைக்கு வந்து டிசைன் பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு லெவலில் போனோம் அப்படின்னா, இட் இஸ் தி சாய்ஸஸ் வி மேக் இல்லையா? எவ்ரிடே நம்ம என்ன சாய்ஸ் எடுக்கிறோம், மந்த்லி என்ன சாய்ஸ் எடுக்கிறோம், இந்த சாய்ஸ் எல்லாமே சேர்ந்து இயர்லி ஒரு பெரிய சாய்ஸாக வந்து நிற்கும். இந்த சாய்ஸ் எல்லாம் தான் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அல்டிமேட்லி இந்த சாய்ஸ்லாம் நம்ம தான் டிசைட் பண்ணுறோமா, இல்லை இந்த சாய்ஸஸ் வந்து நம்மளது கிடையாதா அப்படின்ற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ எப்போ சாய்ஸ் வந்து உங்களோட சாய்ஸாக இருக்கோ அப்போ தான் லைஃப் வந்து அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். இந்த சாய்ஸ் வெளியே இருந்து வந்திருக்கு அப்படின்னா யூ வில் ஜஸ்ட் லிவ் அ லைஃப் ஆஃப் மீடியாசிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மீடியோக்ரிட்டின்னு சொல்லலாம். ஆமாம், ஒரு மீடியோக்கர் லைஃப் அப்படின்றதான் குறிக்கிறார். எந்த சைடு நம்ம வந்து லைஃப்பில் இன்றைக்கி திரும்பினாலும் வி ஆர் ஜஸ்ட் மெட் வித் கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷனுங்க. நம்ம முன்னாடி ஃபுல்லாக ப்ராசஸ்டு ஃபுட்டாக தான் காட்டுறாங்க இந்த மார்க்கெட்டில். இதை நம்ம சாப்பிட்டு நம்மளோட ஹெல்த்தை வந்து கம்ப்ளீட்டாக ரூயின் பண்ணிட்டோம். ஸோ எவ்ரிவேர் வி கோ லைஃப் ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இவர் வந்து ஆஃபீஸுக்கு போகிறோம் இல்லையா, நம்மளை மாதிரி இந்த ஆஃபீஸ் பீப்புளை பற்றியும் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஃப்ளோரசன்ட் கியூபிக்கில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி இஸ் பீன் சக்டு அன்னோயிங்லி. அல்டிமேட்லி வி ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் டு ரியலைஸ் சம்ஒன் எல்ஸ் ட்ரீம்ஸ் ரேதர் தேன் டு ஃபுல்ஃபில் அவர் ஓன் ட்ரீம்ஸ்ன்னு சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் நமக்கு வந்து எந்த ஒரு லாங் டேர்ம் கோலுமே நம்ம வந்து எஸ்டபிளிஷ் பண்ணது கிடையாது. சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோல். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒர்க் லைஃப் விட்டு வெளியே வர்றதுக்கு ஃபோக்கஸாக இருக்கிற ஒரு கோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சொசைட்டி வந்து நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்வைஸ்லாம் கொடுக்கும். பட் இந்த எந்த ஒரு அட்வைஸும் நம்மளோட இண்டிவிஜுவல் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு டைரெக்டாக ரிலேட் பண்ணப்பட்டதே கிடையாது. மோஸ்ட்லி இட் வில் பி லைக் ஏதாவது ஒரு ஐடியாலஜி இல்லை ஏதாவது ஒரு ஃபிலாசபி இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த ஃபிலாசபியை நம்ம கொஸ்டின் பண்ணாமல் இதே ஃபிலாசபியில் இந்த குரூப்போட சேர்ந்து நம்ம வந்து போய்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். எங்கேயாவது ஒரு ஆள் வந்து இதை கொஸ்டின் பண்ணி இதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து நம்ம வந்து ஐயோயோ இவ்வளோ நாள் நம்ம வந்து மேனிப்புலேட்டடாக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து தோணுன்ற மாதிரி நம்ம மாதிரி எல்லா பர்சனுக்கும் இந்த லைஃப் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாமல் இந்த சொசைட்டி நம்மளை மாற்றிடும் அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ உங்களோட லைஃப் ஒர்க் வேணும், உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பர்பஸ் இல்லை சாலிடாக நீங்கள் இதை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல் யூ நீட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூலுங்க. இந்த புக்கில் திரும்ப திரும்ப சொல்கிறது நத்திங் பட் ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரி, எதனால நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வை ஃபோக்கஸ் அப்படின்ற நம்ம அடுத்த சாப்டர் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஹியூமன் பீயிங்னால நார்மலி 10 to 50 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் கான்ஷியஸாக இருக்கும்போது ப்ராசஸ் பண்ண முடியுமா? அவங்களோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஒரு பைட்டு ஒரு மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் செகண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறார். பட் இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி என்னைக்காவது நீங்கள் ஆராய்ஞ்சிருக்கீங்களா? ஸோ இந்த ப்ராசஸோட இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் மாறும். நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் உள்ளே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா யுவர் லைஃப் இஸ் ரியலி கோயிங் டு பி வெரி வெரி பேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை புதிய சூப்பரான ஹேபிட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா வாட் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ ஆர் ப்ராசஸிங் அப்படின்ற கேள்வி வந்து அடிக்கடிக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உங்கள் லைஃப்பில் வந்து உங்களால் நிறைய விஷயங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் விஷயமா இருக்கலாம், ஃபேமிலி விஷயமா இருக்கலாம், ஜாப் விஷயமா இருக்கலாம். பட் ஒன்லி ஒன் திங் விச் யூ கேன் கண்ட்ரோல் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஃபோக்கஸ் செப்பரேட்ஸ் ஆக்ஷன் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன். Focus is what separates meaning from meaningless. Focus is what separates working towards your goal or being distracted about something அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சரி இப்போதைக்கு புரிஞ்சிருக்கோம். இந்த புக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் தெரியும். பட் பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு சாப்டரில் வந்து
செம்ம டீட்டெயிலாக வந்து நம்மால் வந்து விளக்கியிருப்பார். இந்த புக்கில் ஆனால் ஒரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட் அண்ட் வை அப்படின்ற விஷயத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு. ஹவ் அப்படின்ற விஷயங்கள் வந்து அதிகமாக இந்த புக்கில் கவர் பண்ணப்படல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு குவிக் ஃபிக்ஸ் லைஃப் தான் எதிர்பார்க்குறாங்க. பட் இந்த குவிக் ஃபிக்ஸ் லைஃப்னால உங்களோட லைஃபோட ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து நீங்கள் அடையவே முடியாது. உங்களோட லைஃபோட ஃபுல்ஃபில்மெண்ட் எப்படி அடையணும்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ பேஷன்ஸ் அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். சரி, ஃபர்தர் சாப்டர்ஸ்க்குள்ளே நம்ம இந்த புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த புக்கில் தேர் ஆர் மெனி செட் ஆஃப் பிரின்சிபல்ஸுங்க. இந்த பிரின்சிபல்ஸ் தான் இந்த புக்கு ஃபுல்லாக நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபல்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த புக்கில் லேட்டர் ஆன் சாப்டர்ஸ் வந்து புரியும். ஆமாம், இந்த மாதிரி இந்த ஒரு புக் அந்த மாதிரி ஒரு கோர்வையில் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எவ்ரி சிங்கிள் லைன் ஹேஸ் அ டீப்பர் மீனிங்னு சொல்லலாம். சரி, இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் இந்த புக்கில் என்ட்ரோபி இஸ் அ சுப்ரீம் லா ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ யூனிவர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கயோஸில் தான் இருக்கும். தேர் இஸ் பர்த், தேர் இஸ் டெத்து, தேர் இஸ் டிஸ்ட்ரக்ஷன். பட் இந்த கயோஸ்குள்ளே ஒரு மீனிங்கை வந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி த்ரூ ஃபோக்கஸ் ஆர் புட்டிங் யுவர் எனர்ஜி இன்டு தி சிஸ்டம் அப்படிங்கிறாரு. ஸோ ஃபோக்கஸ்டு எனர்ஜி எங்கே போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த என்ட்ரோப்பியை வந்து உங்களால் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அதிகப்படியாக சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சைக்கிக் என்ட்ரோபி அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி சொல்கிறாரு. ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஓவர்வெல்மிங் தாட்ஸு, ஆங்ஸைட்டி, இது மூணுமே டெய்லி நம்மளை கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ லைட் அட் தி எண்ட் ஆஃப் டனல். இந்த மாதிரி விஷனில் தான் நம்ம போய்கிட்டே இருப்போம். பட் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் சேவியர் வந்து கிளாரிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் கிளாரிட்டி தேவை அப்படின்னா, பியூர்லி ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த சிஸ்டத்தை நீங்கள் தான் கொண்டு வரணும். அண்ட் கொண்டு வரது மட்டும் கிடையாது, தி சிஸ்டம் யூ ஹாவ் டு புட் எனர்ஜி இன்டு யுவர் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து என்ட்ரோபி ஆகவே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் அடுத்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ட் இமிட்டேஷன். சரி, சொசைட்டி ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குரூப் திங்க் ஸ்ட்ராட்டஜி மூலிமா ஒருத்தர் என்ன பண்ணுறாரோ அதையே வந்து இன்னொருத்தர் இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் எப்படி இமிட்டேட் பண்ணுறீங்க, என்ன விஷயத்தை எடுத்து இமிட்டேட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படிங்கிறார். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் வெர்சஸ் டிசர்ன்மெண்ட் அப்படின்ற பிரின்சிபலை பற்றி சொல்கிறார். ஒருத்தர் ஒரு விஷயங்கள் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம அந்த பர்டிகுலர் பர்சனை டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஏன்னா இவர் இப்படி செஞ்சார், இவரோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம். 90% ஆஃப் த பீப்புள் நம்ம எல்லாருமே இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணி தான் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இந்த டைமில் இவர் இந்த செயலை செய்கிறதுக்கு உண்டான வாட் ஹேப்பன் இன் தி பேக்ரவுண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்லேருந்து டோட்டலி இந்த டிசர்ன்மெண்ட் பாதையில் வந்துடும் அப்படின்றார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவர் செஞ்ச விஷயங்களை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். த்ரூ தேர் ஆக்ஷன்ஸ் யூ கேன் லேர்ன் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்ற சொல்கிறான். அடுத்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் வெர்சஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நாலேஜ்னால நம்ம ஹாப்பியாக இருப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாலேஜ் ஆக்ட்ஸ் ஃப்ரம் தி டாப் டவுன், பட் ரேதர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்ட்ஸ் இன்டர்னலி அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்கிறாரு. நாலேஜ் இஸ் லிட்ரல், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மெட்டாமோர்ஃபோக்கில். அடுத்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஹோலிசம் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஒரு விஷயங்கள் பார்க்குறோம் இல்லை நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பர்ஸ்பெக்டிவ், இந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரே ஒரு விஷயம் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா லைஃப் இஸ் ரியலி நாட் கோயிங் டு பி குட். பட் ரேதர் வந்து பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் நீங்கள் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ட்ரூத் சீக்கராக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ நம்ம ட்ரூத் சீக்கராக இருந்தால் மட்டும்தான் நம்ம மேலே போடப்படுற ஐடியாலஜி, டாக்மா, பிலீஃப் சிஸ்டம் இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய திறமை நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி நம்மளோட லெவல் ஆஃப் மைண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஆல் கம் அவுட் ஃப்ரம் யுவர் அட்டாச்மெண்ட் டு எக்ஸ்பெக்டேஷன், கான்செப்ட், பிலீவ்ஸ் தட் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் பர்சீவிங் எனி சிச்சுவேஷன் ஃப்ரம் வாட் இட் இஸ். டோட்டலாக சொசைட்டியோட விஷயங்களே வெளியே வர மாதிரி தான் பேசுகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் மாஸ்டரி ஓவர் மிசரி. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டரி லெவலுக்கே அடையிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு குட்டி விஷயத்தையே பிடிச்சிக்கிட்டு அதையே அரைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு புதிய ஸ்கில் டெவலப்மெண்ட் இதை எதையுமே பற்றி வந்து அவங்க பார்க்கவே மாட்டாங்க. பட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் மாஸ்டரி. ஒரு பிடிச்ச விஷயத்தை டெய்லி செய்ய ஆரம்பிக்கும் போது யூ வில் ஸ்டார்ட் டு பிரேக் தி பிளாட்டோஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வந்து டாக்டிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற பிரின்சிபல் பற்றி பேசுகிறார். டாக்டிக்கல் ஸ்ட்ரெஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க.
ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷனில் அதை அவாய்ட் பண்ணாமல் வாண்டடாக நீங்களே உங்களை கொண்டு போய் அந்த சிச்சுவேஷனில் போடுங்கன்னு சொல்கிறார். அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட திங்கிங் வந்து வேறு ஒரு மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் வந்து வரும். ஏன்னா தெரியாத சுத்தலாக வந்து அன்னோன் விஷயத்தில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட திங்கிங் பவர் டெவலப் ஆகும். இட் பிகம்ஸ் அ கிளிச் இன் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறார். மேட்ரிக்ஸ்னால் வேறு எதுவும் கிடையாதுங்க. இந்த இவர் மெயின் பண்ணுறது சொசைட்டியோட திங்கிங், சொசைட்டியோட ஐடியாலஜிஸ், டாக்மாஸ் இது எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னா தேர் ஹேஸ் டு பி எ கிளிச் இன் தி மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரி, அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா த 3 பில்லர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப்னு சொல்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பில்லர் எது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பில்லர் நீங்கள் கெஸ் பண்ணது தாங்க, ஃபோக்கஸ் அப்படின்றது தான் பில்லர். தி எபிலிட்டி டு ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் ஆன் அ மீனிங்ஃபுல் கோல், ஹோல்டிங் தட் கோல் இன் தி பேக் ஆஃப் யுவர் மைண்ட் ஆஸ் எ டிஸ்ட்ராக்ஷன் ரிப்பலண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த கோலை நீங்கள் ஹோல்ட் பண்ணாதான் உங்களால் வந்து உங்களோட பாதையை வந்து கரெக்டாக நிர்ணயிக்க முடியும். அதே மாதிரி இவர் வந்து ஃபோக்கஸை வந்து ஒரு மசில் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஜிம்முக்கு போய் ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ட்ரெயின் பண்ணுற மாதிரி கிடையாது. ஃபோக்கஸ்ன்ற மசிலை டெவலப் பண்ணனா எவ்ரி மூமெண்ட் இல்லை எவ்ரி ஹவர் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபோக்கஸ் அப்படின்ற மசில் வந்து டெவலப் ஆகும். இந்த மசிலை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ சூப்பர் பவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த ஃபோக்கஸ் அப்படின்றது இன்னையோட வாழ்க்கையில் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இன் அ டிஸ்ட்ராக்டட் வேர்ல்ட். யூ ஆர் எதர் ஃபோக்கஸ்ட் ஆன் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் யூ ஆர் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் சம்திங் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது விஷயங்கள் சொல்கிறார். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பில்லர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை பற்றி பேசியிருக்காருங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் தாட்ஸு, எமோஷன்ஸு, கோல்ஸு இல்லை டாஸ்க்கு, கான்வர்சேஷன் இல்லை எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் யூ வில் ஃபீல் அ சென்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜியை நம்ம வந்து எப்படி டைரக்ட் பண்ணுறோமோ வி வில் அவாய்ட் நேச்சர்ஸ் டேக்ஸ் ஆஃப் என்ட்ரோபி அப்படின்ற சொல்கிறார். ஸோ என்ட்ரோபி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் யுவர் எனர்ஜி சிஸ்டம்ஸ் கான்சென்ட்ரேட்டட். ஸோ எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்னு ஃபோக்கஸ். ஸோ முதல் பில்லர் வச்சு தான் நீங்கள் 2வது பில்லரை நீங்கள் அடைய முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இந்த சொசைட்டியில் மாசஸ் எல்லாம் அவங்களோட எனர்ஜியை வந்து கம்ப்ளீட்லி வந்து வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ எனர்ஜியை நீங்கள் டெவலப் பண்ணனா யூ வில் ஹாவ் டு புட் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ். சிஸ்டம்ஸ் ஃபார் எவ்ரி திங், சிஸ்டம்ஸ் ஃபார் யுவர் லைஃப், யுவர் ரிலேஷன்ஷிப், ஃபார் யுவர் ஜாப். இந்த எல்லா விஷயத்துலையும் சிஸ்டம்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்க ஆட்டோமேட்டிக்லி உங்களோட எனர்ஜியை வந்து சேனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு சில புதமான விஷயங்கள்லாம் இந்த புக்கில் சொல்கிறாரு. அதாவது இந்த பிலீஃப் சிஸ்டம், ஐடியாலஜி, ரிலீஜியஸ் விஷயங்கள் இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜின்றார். ஸோ எனர்ஜி இதில் போட ஆரம்பிக்கும் போது மோர் த பீப்புள் ஃபோக்கஸ் தேர் எனர்ஜி டுவர்ட்ஸ் சம் ரிலீஜியஸ் ஃபிலாசபி. ஸோ எப்போ நீங்கள் இதெல்லாம் விட்டு வெளியே வரணும் அப்படின்னா யுவர் எனர்ஜி ஹேஸ் டு பி சேனல்டு இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். மோஸ்ட்லி உங்களோட எனர்ஜியை வந்து டு சால்வ் ப்ராப்ளம்ஸாக யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் சர்வைவல் விட்டு வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் இன்னொரு புரியாத ஒரு புதிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் சர்வைவல் அண்ட் மணி அப்படின்றது வந்து ஒரு பேஸ்லைன் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாருங்க. இந்த பேஸ்லைனை எப்போ நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணாதான் உங்களோட லைஃபோட பர்பஸ்க்கு வந்து எனர்ஜியை சேனல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நார்மலி ஒரு 80% ஆஃப் த பீப்புள் தன்னோட எனர்ஜியை வந்து இந்த சர்வைவல் சிஸ்டம்ஸ்க்கு வந்து அதிகமாக கொடுக்குறனால அவங்களோட லைஃப் ஒர்க்கை வந்து அவங்க வந்து இழந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த சர்வைவல் சிஸ்டத்துலேருந்து வெளியே வரணும்னா யூ நீட் கோல், இல்லைன்னா யூ நீட் டு பி அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் சால்வர் அப்படின்றது தான் இந்த எனர்ஜி சாப்டரில் சொல்கிறாரு. 3வது பில்லர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலைங்க, டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எந்த விஷயங்கள் நம்ம உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் யூ ஹாவ் டு டைரக்ட் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி இன் டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கரெக்டாக இல்லையா தப்பா அப்படி இல்லைன்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூ வில் பி இந்த சொசைட்டியோட அனதர் மெட்டீரியல் இதுலக்குள்ளே போய் ஒரு பெரிய ஹோல்குள்ளே போய் விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ். யூ ஷுட் நாட் ரன் அவே ஃப்ரம் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஒவ்வொரு ப்ராப்ளமாக ஸ்லோலி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க தெரியுமா, your experience will grow. ஸோ த பாத் ஆஃப் தி ப்ராப்ளம் சால்வர் இல்லைனா வேல்யூ கிரியேட்டர் இதை வந்து நீங்கள் வந்து மாறிடுவீங்க. ஸோ எப்போ நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம் யூ வில் பிகம் இர்ரீப்ளேசபிள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாருங்க. அடுத்தது கான்ஷியஸாக உங்களோட எனர்ஜி இல்லைனா ஃபோக்கஸை சேனல் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் க்ரீச்சர்ஸ் ஆஃப் ஹேபிட்டா. ஸோ உங்களோட ஹேபிட்டை நீங்களே ஆக்ட் பண்ணலன்னா சொசைட்டி புட்ஸ் ஹேபிட் ஆன் யூ அப்படிங்கிறாரு. உங்களோட லைஃபோட பர்பஸை வந்து நீங்கள் டிட்டர்மைன் பண்ணலன்னா சொசைட்டி இட் செல்ஃப் டெவலப்ஸ் அ பர்பஸ்ங்கிறாரு.
ஸோ ஹேபிட்டு, பர்பஸ், பிலீஃப் இது எல்லாமே நீங்கள் அடாப்ட் பண்ணலாம். யூ ஜஸ்ட் கெட் இன் டு விக்டம் மென்டாலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ எல்லா விஷயத்துலையும் யூ நீட் டு கொஸ்டின்றாரு. சேஃப் அண்ட் செக்யூர் ரூட்டை எடுக்க நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து திருந்தவே முடியாதுன்றாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து சின்ன வயசில் உங்கள் பர்த் அப்பயே வந்து உங்களுக்கு டிஃபால்ட் ஆப்ஷன் மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து கொடுத்துட்றாங்களாம். எது நீங்கள் வந்து நீங்களாக தேர்ந்தெடுக்கலாம், இல்லைனா வந்து சொசைட்டி வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்ற சொல்கிறாரு. அதே மாதிரி அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் கண்டிஷனை பற்றி கொஞ்சம் இந்த ஹியூமன் கண்டிஷனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா 2 போலார் எண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து நேரோ ஃபோக்கஸ்ன்றாரு, இன்னொன்று ரேடிக்கல் ஓப்பன் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் சொல்கிறாரு. ஸோ நேரோ ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் கோலில் வந்து கான்ஷியஸாக நம்ம ஃபுல் எஃபோர்ட் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அன்கான்ஷியஸாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் கெட் இன் டு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, அனோயன்ஸ். அதே மாதிரி ஃபோக்கஸ்டு நேரோ அப்ரோச் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் பி வெரி கிரியேட்டிவ், ரிலாக்ஸேஷன் அண்ட் வில் பி இன் அ ஸ்டேட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்கிறார். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இட் இஸ் அ வே ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் வேரியர். அதாவது ஸ்பிரிச்சுவல் வேரியர் வந்து இந்த 2 போலார் என்ஜியை வந்து தூக்கி தள்ளி போடாமல் இதுக்கு நடுவில் ஒரு சென்டர் பாத்து, அதாவது உங்களோட கிளியர் கோல் அப்படின்ற ஒரு பாத்தை வந்து தொடங்கிட்டு உள்ளே போகிறாரு. அதுக்கு நடுவில் வந்து நிறைய சஃபரிங் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லாமே இருக்கும். பட் அல்டிமேட்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஃபரிங் மூலியமாக தான் அவரோட லைஃபோட க்ரோத்தை வந்து பார்க்குற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் வே ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் வேரியர் அப்படின்ற மாதிரி கிரியேட்டிவிட்டி பற்றி பார்க்கும்போது இந்த புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் இன்க்ரெடிபிளி டேலண்டட். ஏன் அப்படின்னா நம்மளோட மைண்டை வந்து எவல்யூஷனே ஆல்டர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸால் மட்டும்தான் ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஜூம் பண்ண முடியும், இல்லைனா ஜூம் அவுட் பண்ண முடியும். இதனால வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணனால தான் நம்மளோட எவல்யூஷன் இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கு. பட் சில பேரால் பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஃபோக்கஸ் பிகம்ஸ் நேரோ, செல்ஃபிஷ், அதே மாதிரி ப்ளஷர் சீக்கராக போயிடுறாங்க. தே ஃபெயில் டு ரியலைஸ் த பிக் பிக்சர் இன் லைஃப் அண்ட் அல்டிமேட்லி அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் திங் என்னவா இருக்கும், இந்த ஸ்ட்ரகிள் இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். அல்டிமேட்லி இந்த நேரோ ஃபோக்கஸ்னால வர்றது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் திங்கிங், இல்லைனா நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக. பட் எப்போ உங்களோட அந்த ஜூம் அவுட் ஃபெனாமினா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியுதோ உங்களோட ஃபோக்கஸ் லெவல் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வேறு டைமென்ஷனலி சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த ஆத்தர் எதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எவ்ரி திங் இஸ் கனெக்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ஓரியன்டேஷனை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யூ பிகம் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் யுவர் லைஃப். உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ஒரு பெரிய வந்து டிப்பை எதிர்பார்ப்பீங்க. ஒன்ஸ் யுவர் மைண்ட் இஸ் ஆர்டர்ட் அண்ட் ஹாப்பி எவ்ரி திங் வில் பி செட்டிங் இன் டு பிளேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. அடுத்தது வந்து நீங்கள் வந்து அன்ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களோட கோலை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கோலை ஏன் அச்சீவ் பண்ணல அப்படின்னா டேப்பிங் இன் டு தி அன்னோன் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்பயுமே ஒரு ஃபெமிலியர் ஸ்டேட் ஆஃப் லைஃப்லேயே உங்கள் வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் அன்னோனை டேப் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். யூ வில் கெயின் அ பவர் டு ரியலைஸ் தட் மெனி ஆஃப் த திங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கண்ட்ரோலே பண்ண முடியாது. யூ வில் ரியலி ஃபீல் ஹெல்ப்லெஸ். பட் பிகர் பர்ஸ்பெக்டிவ், ஜூமிங் அவுட் ஃப்ரம் த இஷ்யூ நீங்கள் பார்க்கும்போது யூ வில் அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் வந்து நார்மல் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து யுவர் மைண்ட் ஆல்வேஸ் கிரேவ் சம் கைண்ட் ஆஃப் ஆர்டரா. இந்த ஆர்டர் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஒரு சிஸ்டமாக க்ரியேட் பண்ணலன்னா யுவர் லைஃப் வில் ஆல்வேஸ் பி ஏ கயோஸ் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு புக்கை வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறார். ஒரு புக்கை வந்து நம்ம பார்க்கும்போது அது சாப்டராக இருக்குது. சாப்டர் வந்து அடுத்து வந்து சப் ஹெட்டிங்காக டிவைட் ஆகுது. ஸோ எவ்ரி திங் வில் மேக் அ சென்ஸ் வென் யூ ரீட் த புக். ஸோ அல்டிமேட்லி உங்களோட லைஃப்லேயோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ லேயர்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் வாழ்க்கையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் சம் சாப்டர் வந்து நல்லா இருக்கலாம், சம் சாப்டர் வந்து போர் அடிக்கலாம். பட் அல்டிமேட்லி இந்த அப் அண்ட் டவுன் ஆஃப் லைஃப் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது பேர் வந்து சைக்ளிக்கல் ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து வேலைக்கு நம்ம போகிறோம், ஒரு ஸ்டெடி பேச்செக் அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். பட் அல்டிமேட்லி இட் இஸ் அ ஹார்ஷ் ஸ்லேவ் மாஸ்டர் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க ஃபார் ஸ்டெடி பேச்செக்னா யுவர் லைஃப் வில் பிகம் காம்ப்ளசன்ட், இல்லைனா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சேலஞ்சஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டே இருக்கும்.
வெறும் ஜஸ்ட் நார்மல் ஆர்டினரி எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் சக்ஸஸ் மட்டுமே இருந்தால் ஒரு மீனிங்ஃபுல் லைஃபோட வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி இந்த சாப்டரில் சொல்லியிருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம வாழ்க்கையில் வந்து சம்டைம்ஸ் ப்ராப்ளமே அதிகமாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாகவே இருக்கும், எந்த ப்ராப்ளமே இல்லாமல் ஒரு லைஃப் வந்து ஒரு சீசன் மாதிரி மாறி மாறி போகும்போது ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் லைஃப்ல எங்கேயோ ஒரு விஷயத்தில் வந்து என்ட்ரோபி ஆக்ட் ஆகுது. ஸோ என்ட்ரோபி ஆக்ட் ஆகும்போது யூ ஃபால் இன் டு யுவர் ஓல்டு ஹேபிட்ஸ். ஸோ அந்த டைமில் உங்களோட கார்டை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா லைஃப் வில் பிகம் கயோஸ். இந்த மென்டல் கம்ஃபர்ட்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி ராடிக்கல் எக்ஸெப்டன்ஸ் ஆஃப் ப்ரெசென்ட். ஆமாங்க, ப்ரெசென்ட் மூமெண்ட்டை பற்றி இந்த புக்கில் ரொம்ப பயங்கரமாக எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ எய்தர் பாஸ்ட் இல்லைனா ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் என்ட்ரோபி அப்படின்றத கிளியராக சொல்கிறாரு. ஸோ டோன்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் அ வார் வித் யுவர் லைஃப். Just sit down, look at the problem, contemplate the problem, fight with it unless you realize that fightingனால ஒரு யூஸுமே கிடையாதுன்னு சொல்லி ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா you will get very creative. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ப்ராப்ளம் வந்து கிரியேட்டிவ் பிரேக் த்ரூ வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். லைஃப் இஸ் நாட் அ பேட்டில் பட் அ டான்ஸ் அப்படின்றது இன்னைக்கு தேதியில் மாடர்ன் சர்வைவல் அப்படின்றது கம்ப்ளீட்லி அபவுட் மென்டல் மைண்ட் செட்டாக. இந்த மைண்ட் செட்டை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா யூ ஹேவ் டு அடாப்ட் கோல்ஸ். அதே மாதிரி அந்த கோலோட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எப்போ நீங்கள் வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ண ஸ்ட்ரைவ் பண்ணுறீங்களோ உங்களோட பிஹேவியர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது தான் உங்களோட லைஃப்பில் வந்து குட் அண்ட் ஈவிலுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க பழகிப்பீங்களாம். எப்போ உங்களோட கோல்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணாமல் கோல்ஸு ஸ்டாண்டர்ட்ஸு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது அத்தனையுமே டிஃபைன் பண்ணலை அப்படின்னா யூ பிகம் சம்படி எல்ஸ் ஸ்லேவ் அப்படின்னு சொல்கிறார். ஜஸ்ட் ஸ்டெப் பேக் சைடு, ஒப்சர்வ் ஆல் தி பீப்புள் அரவுண்ட் யூ. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எதுக்கு இந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. மோஸ்ட்லி இல்லை ரிலீஜியன், பிஸ்னஸ்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஜாபு எதுவாக இருந்தாலுமே we become a slave to someone else's creation, unconsciously identify and act to survive that identity. எப்பா பயங்கர டீப்பான மீனிங் இருக்கு இல்லையா அதில். அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கையில் வந்து இந்த யான் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்கிறார். யான் ஸ்ட்ரிங்னா ஒரு சின்ன நூலை வந்து குறிக்கிறாருங்க. லைஃப் ஃபுல்லாக சின்ன நூல் வந்து நிறைய இருக்குமா. இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட எண்ட் ரிசல்ட் வந்து வேற எங்கேயும் இருக்குமா. ஸோ குட்டி குட்டியாக இந்த நூல் வந்து சேர சேர நூலுன்னா இவர் சொல்கிறது வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நம்ம பின்ற நூல்லாம் கிடையாது. இந்த யான் த்ரெட் அப்படின்றது நம்ம லைஃப்பில் ஒரு லைஃப் பிளட் மாதிரி வந்து இவர் ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ இந்த யான் வந்து அப்படியே திக்காயிட்டே இருக்குமா. அதை ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஜோம்பி படத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டியூப்பை மாதிரி உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த டியூப்பு வேற எங்கேயோ போவோம் தெரியுமா. அந்த மாதிரி கைண்டை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த யான் ஸ்ட்ரிங்ன்றது வந்து ஒன்றும் சொசைட்டியாக இருக்கலாம், இல்லை ஐடியாலஜியாக இருக்கலாம், இல்லை ஃபிலாசபியாக இருக்கலாம். ஸோ இந்த யான் ஸ்ட்ரிங் மூலயமா நம்மளை வந்து கட்டப்பட்டிருக்கு ஒரு பப்பெட்டு, ஒரு டாயின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரிங் எல்லாம் ஸ்லோவாக பிலீஃபு, பயாஸு, ஐடியாலஜி, லாங்குவேஜு இது எல்லாத்துல இருந்தும் ஸ்லோவாக இந்த யான் ஸ்டிங் மூலயமா நம்ம பின்னப்பட்டுருமா. ஸோ இந்த யான் ஸ்டிங் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆக ஆக வி பிகம் அடிக்டட் டு திஸ் ஐடியாலஜி. அதே மாதிரியே ஒரு பெரிய ஒரு ஸ்டீல் கம்பி லெவலுக்கு இது வரும்போது தி கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் அப்படின்றத சொசைட்டி வந்து உங்களுக்குள்ள டிட்டர்மைன் பண்ணிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். இந்த யான் ஸ்ட்ரிங்கை யாராவது உடைக்க பார்க்கும்போது மோஸ்ட்லி நம்மளோட ஐடென்டிட்டி வில் பிகம் த்ரெட்டன். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ஒருத்தனை வந்து கொல்லணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து நம்ம வந்து ஆயிரும் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து யாரோ ஒரு ஆள் ஒரு ஜிராஃபியோட வந்து ஐடியாலஜி சேலஞ்ச் பண்ணால் ஜிராஃபிக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஐடியாலஜி வந்து சேலஞ்ச் பண்ணோம்னா வி பிகம் எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. மென்டல் எனர்ஜி எவ்வளோக்கு ஒரு சிஸ்டத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த சிஸ்டம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஐடென்டிட்டியாக போயிடுது. மோஸ்ட்லி மிசரபிள் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர் ஃபோக்கஸ் வில் பி மேன் ஹேண்டில் பை தேர் என்விரான்மெண்ட். ஸோ அல்டிமேட்லி தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு இஸ் கண்ட்ரோலிங் தேர் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அடுத்தது வந்து புல் இன்வர்ட் அப்படின்ற சாப்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஒரு பீப்புளுக்கு எந்த பீப்புளாக இருந்தாலும் தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் புல் டுவர்ட்ஸ் கிரேட்னஸ். இதுக்குள்ளே வந்து இந்த புல் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அப்படிங்கிறாரு. இந்த சைலண்ட் ஏர்னிங் வந்து எங்கேயாவது மைண்டில் வந்து படப்படப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் இந்த புல் அப்படின்றது இஸ் ரியலி நாட் டுவர்ட்ஸ் மெட்டீரியலிஸ்டிக், இட் இஸ் ஆல் டுவர்ட்ஸ் யுவர் கிரேட்னஸ்.
உங்களோட ப்ராப்ளத்தை வந்து உங்களோட லைஃபோட ப்ராப்ளத்தை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸ்லோலி யூ ஸ்டார்ட் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் greatness and a big purpose until you get distracted. But most of the people வந்து they want to solve the world's problem first before they solve their own life problem. இது வந்து ஒரு ரெசிபி ஆஃப் டிசாஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட லைஃப் வில் பிகம் அ கலெக்டிவ் ஹெல் ஆன் அர்த் unless you make a conscious decision to evolve. ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லோலி your desire to solve bigger problems becomes better அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. Don't ignore your personal problems that are begging to be. Are you overweight? Do you hate your job? Are you always tired all the time? Or are you going for a breakup? இல்லைனா are you trapped in a cloud of negative emotions? இது எல்லாமே கொஸ்டின் மார்க்காக கேட்டுட்டு you must always sit with your problems. அந்த ப்ராப்ளத்தை வந்து ஓப்பன் மைண்டட்னஸ் வந்து ஒப்சர்வ் பண்ணி யூ ஹாவ் டு பி இன் அ ஸ்டேட் ஆஃப் ஓப்பன் ஃபோக்கஸ் டு ஜஸ்ட் டு பிகம் அவேர் ஆஃப் ஹவு ஆல் தி ப்ராப்ளம்ஸ் இம்பேக்ட் யுவர் லைஃப். ஸ்லோலி யூ மஸ்ட் கெயின் ஆல் தி நாலேஜ், ஸ்கில், ரிசோர்ஸஸ் that allow you to get in with a clarity to your problems and then slowly start to solve all your problems. ஸோ இட் ரியலி டேக்ஸ் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களோட ஏரியாவில் வந்து உங்களோட லைஃபோட ஏரியாவில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வச்சுக்கிட்டோமே, இட் இஸ் அ லேக் ஆஃப் மணியாக இருந்தால் இந்த லேக் ஆஃப் மணி ப்ராப்ளம் உங்களோட லைஃப்பில் எல்லா ஏரியாலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இட் கேன் பி டுவர்ட்ஸ் யுவர் ஹெல்த்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பேடாக இருந்திருக்கும். அல்டிமேட்லி ஒன் சிங்கிள் ப்ராப்ளம், அதாவது லேக் ஆஃப் மணி கேன் ஸ்பாயில் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக அந்த ப்ராப்ளத்தை யோசித்து பார்த்து வித் ஓப்பன் ஃபோக்கஸ் மூலியமாக தான் நீங்கள் அப்ரோச் பண்ணாதான் யூ வில் கோ இன் டு தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பேரடம் அப்படின்ற மாதிரி. இன்டென்ஷன் இஸ் அ மேக்னெட் டுவர்ட்ஸ் யுவர் டிசையர்டு லைஃப் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோல்ஸை வந்து நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் ஹண்டிங் ஃபார் வைஸ். எப்படி இது பண்ணலாம், ஏன் இது பண்ணலாம், எப்படி நடக்குது, இதெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் ஃபிலாசபி வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட லைஃப்பை வந்து பெட்டராக ஆக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஒரு க்ரோசரி ஸ்டோருக்கு வந்து போய் பாருங்கள். க்ரோசரி ஸ்டோரில் பீப்புளை வந்து பார்க்கும்போது அவங்களோட பாஸ்கெட்டில் என்னெல்லாம் போடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மேபி சில ஓவர் வெயிட்டான பீப்புளோட பாஸ்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஃபில்டு வித் லைக் கைண்ட் ஆஃப் சிப்ஸு, இல்லைனா வந்து ப்ராசஸ் ஃபுட்டாக இருக்கலாம். ரேதர் வந்து ஒரு ஃபிட்டான ஒரு பர்சனோட பாஸ்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி ஃபில்டு வித் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண சொல்லலை, ரேதர் வந்து ஒரு டிசர்ன்மெண்ட்டாக நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளான் தேவை, ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை, ஒரு கிளியர் செட் ஆஃப் கோல்ஸ் தட் கம்ப்ளீட்லி ஃபார்ம் அ சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து ஃபோக்கஸ்ட் எஃபோர்ட்டாக யூ ஹாவ் டு கிரியேட் மல்டிபிள் சிஸ்டம்ங்க உங்களோட லைஃப்பில் வந்து. உங்களுக்கு பிளான் இல்லை, இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ பிளான், சொசைட்டி டஸ் த பிளானிங் ஃபார் ஆல் யுவர் லைஃப் அண்ட் இட் ஹாஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் டிகேட்ஸ் அப்படின்றத சரி, நம்ம அடுத்த இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டரை பற்றி பார்க்குறேங்க. எனக்கு பிடிச்ச சாப்டர் இந்த கேம் அப்படின்ற ஒரு சாப்டர். இவர் வந்து வாழ்க்கையே வந்து ஒரு கேம் மாதிரி தான் இந்த சாப்டரில் ஃபிலாசபைஸ் பண்ணுறாரு. மோஸ்ட்லி இவர் வந்து ஒரு இந்த ஆர்பிஜி கேம், இந்த ரோல் பிளேயிங் கேம்லாம் நம்ம விளையாடி இருப்போம். இந்த வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்ட் இந்த மாதிரி கேம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு டஞ்சன், அந்த டஞ்சனோட பாஸை வந்து நம்ம கொள்கிறோம் அப்படின்னா வி கெட் ட்ரெஷர். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த கேமில் வந்து நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ண ஆரம்பிக்க பிகர் டஞ்சன்ஸில் போய் பிகர் பாஸை வந்து கொள்ளுவோம். ஸோ அந்த பாஸை கொள்ளும்போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ரிவார்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் உங்களோட கேரக்டரை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். உங்களோட கேரக்டர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களோட கேரக்டரோட ஸ்கில் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்ட்லாம் பெரிய லெவல் ஆகணும். நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் யூ புட் இன் டு த கேம் ஆல்சோ மேட்டர்ஸ். ஸோ இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் ஒரு பெரிய ஒரு கேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் த எபிலிட்டி டு அப்கிரேடு ஸ்கில்ஸ் வில் ஸ்டாக், அதாவது ஸ்கில் ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் ஸ்கில் மேலே ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ ரியலி க்ரோ அப் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இது உங்கள் வாழ்க்கையை வந்து கேம் மாதிரி நீங்கள் வந்து தீர்மானிச்சிங்க அப்படின்னா you will itself put a clear goals towards handling all your problems. சில பேருக்கு மட்டும்தான் வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு கேம் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் they are successful people அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வாழ்க்கையை வந்து ஒரு கேம் மாதிரி நினைக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து they can maximize their enjoyment, they can sleep well knowing that they are fully in control of their future.
அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம வந்து சுத்தி இருக்கிற பேரண்ட்ஸோ, டீச்சர்ஸோ கேட்குறோம். ஸோ இந்த பேரண்ட்ஸோ, டீச்சர்ஸோ எங்கேருந்து நாலேட்ஜ் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட டீச்சர்ஸ். அல்டிமேட்லி இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட லைஃபோட பாத் வந்து சம்ஹவ் இட் வுட் ஹவ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்டு இல்லையா? மோஸ்ட்லி பீப்பிள் இன் அத்தாரிட்டி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். இவங்கள யாருமே கொஸ்டினையே கேட்காம வித்தவுட் சால்விங் த ரியல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு சோஷியல் ஃபேப்ரிக்கில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா யூ வில் ஜஸ்ட் பி அ டூல், நாட் அ மாஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஸோ நம்ம இனோவேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அ கிரியேஷன் ஹேஸ் டு கம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது, டிராக்டர் வந்து இன்வெண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டிராக்டர் பின்னாடி அந்த ப்ளவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை போடுறோம்ல, இந்த ப்ளவ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் பீயிங் கையில் இழுத்துட்டு போயிருப்பான். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிராக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த ப்ளவ்வே இல்லை அப்படின்னா டிராக்டர் வந்திருக்காது. இஃப் அ ப்ராப்ளம் இட் செல்ஃப் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா சொல்யூஷனே வந்திருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து சொல்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு புரிகிற மாதிரியே நிறைய விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த கேம் மேட்டர் முடியலைங்க. நம்ம கேமில் வந்து இந்த என்பிசி அப்படின்னு ஒன்று இருக்குது, நான் பிளேயிங் கேரக்டர் அப்படின்ற இருக்கும். ஸோ இந்த கேம் விளையாடாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ஷாப் பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்க கிட்ட போனீங்க அப்படின்னா எனக்கு உனக்கு எதாவது வேணுமா, இது தவிர அவங்க வந்து அடுத்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எல்லா கேம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த நான் பிளேயபிள் கேரக்டர் இருப்பாங்க, நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம லைஃப்லேயும் அதே மாதிரி தான் இந்த நான் பிளேயபிள் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சர்வைவல் மூலயமா வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. ஸோ இந்த என்பிசி மாதிரி நீங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இந்த நான் பிளேயபிள் கேரக்டராக இருந்திருப்போம். பட் அன்டில் when you don't pursue your own goals you also become a NPC in life அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஸோ நம்மளோட கோல் இன் லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் டைம் ஸ்பெண்ட் ஆஸ் என்பிசி அண்ட் மோர் டைம் ஸ்பெண்ட் ஆஸ் தி ஹீரோ ஆஃப் தி கேம். இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு சொல்லியிருக்காரு. புக்கில் வெறும் என்பிசியோட மட்டும் நிறுத்தலை, பட் ஒரு கேமுக்கு வந்து தேர் ஆர் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் வந்து ஒட்ட டைமில் வந்து ரூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுது இல்லையா? நம்ம ஒரு பிகினராக ஒரு கேம்குள்ளே போகிறோம், எல்லா ரூல்ஸுமே அந்த கேமில் இமீடியட்டாக ஃபஸ்ட்டே சொல்கிறது இல்லை. ஆஸ் யூ ப்ரோக்ரஸ் ஸ்லோவாக இந்த வந்து ரூல்ஸ் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே ஒட்டுக்கா அட் அ டைமில் நீங்கள் பண்ண பார்த்தீங்கன்னா யூ ஆர் ரியலி கோயிங் டு பி அ ஃபெயிலியர். பட் இந்த ரூல்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்லோலி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மெக்கானிக்ஸ் ஆஃப் தி கேம். எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸில் ஸ்லோவாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா எப்படி ஸ்லோவாக அந்த கேமில் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே வந்து இந்த மெக்கானிக்ஸ் மூலயமா உங்களோட லைஃப்பில் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பிரேக் தி கம்பல்சிவ் பேட்டர்ன் ஆஃப் மெக்கானிக்கல் தாட்ஸு, மெக்கானிக்கல் எமோஷன்ஸ், மெக்கானிக்கல் ஆக்ஷன்ஸ். இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணாதான் உங்களோட மைண்டுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸே கொடுக்குறீங்க டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த புக்கில் டான்கோ சொல்கிறாரு. அதே மாதிரி எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ நீட் டு ஹாவ் அன் அப்சல்யூட் கிளாரிட்டி ஆன் ஹவு யூ ஆர் கோயிங் டு வின் இன் யுவர் லைஃப். ஸோ ஒரு வாழ்க்கையில் ஒரு கேம் நம்ம வந்து விளையாடுறோம் அப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில்லு அந்த கேமுக்குள்ளான பத்தலை அப்படின்னா the game is really going to be very very difficult. அதே மாதிரி கேமோட உங்களோட ஸ்கில் செட் வந்து அதிகமாக இருக்குன்னா it is really going to be another boring. பட் அல்டிமேட்லி உங்களோட ஸ்கில்லை விட சேலஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் உங்கள் அந்த கேமே நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இதே இதுதான் வாழ்க்கையிலே வந்து நம்ம ஆத்தர் வந்து டான்கோ சொல்கிறாரு, லைஃப்பை வந்து இப்படி தான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ உங்கள் இந்த கேமை வந்து யூ ஹாவ் டு கிரியேட் அ கேம் விச் இஸ் ஸ்கில்ட் இனஃப் டு பிளே, லைக் ஃபைண்டிங் தி ஸ்மார்ட்டஸ்ட், ஓல்டஸ்ட் ஆர் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் இன் தி கேம் என்று சரி, நம்ம இவ்வளோ நேரம் கேமை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா லென்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் வந்து சொல்கிறார். ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்கும் லைஃப்பில் ஒவ்வொரு யூனிக் ஆன ஒரு பேட்டர்ன் இருக்குது இல்லையா? ஸோ உங்களோட மைண்டை வந்து இந்த யூனிக்கான பேட்டர்னுக்கு வந்து நீங்கள் மாற்றும் போது உங்களோட ஸ்கில் லெவல் வந்து ஸ்லோவாக வந்து என்கேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லென்ஸ் வந்து அந்த டிஎஸ்எல் கேமராவில் பொறுத்துறோம். இந்த லென்ஸ் மூலயமா நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா மோஸ்ட் பாசிட்டிவ்லி ஒரே ரிசல்ட் தான் வரும். ஸோ ரிசல்ட்டை மாற்றணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டெஃபினெட்லி சேஞ்ச் தி லென்ஸ் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் லென்ஸ் சேஞ்சஸ் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் லைஃப்ன்ற. ஸோ டிஃப்ரெண்ட் லென்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பயங்கரமாக வந்து வைடன் ஆகும். ஸோ மோஸ்ட்லி உங்களோட மைண்டு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஏத்திசம், கிறிஸ்டியானிட்டி, வீகனிசம், ஃப்ரூட்டியாரிசம்,
ஃப்ரீலான்சிங், ஸ்மால் பிஸ்னஸ், இது எல்லாமே லைஃப்பில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லென்ஸ். ஸோ ஒரே லென்ஸில் தயவு செஞ்சு ஃபிட் ஆயிடாதீங்க. இஃப் யூ வாண்ட் டு சால்வ் தி பிகர் பசில், யூ ஹாவ் டு சேஞ்ச் தி லென்ஸ். இந்த லென்ஸ் வந்து இஸ் லைக் சம் கைண்ட் ஆஃப் ஸ்கில் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்கிறாரு. எப்பப்பெல்லாம் வந்து இந்த லென்ஸை நம்ம மாற்ற ஆரம்பிக்கிறோமோ, we become conscious of different kind of patterns that are packaged to us. ஸோ இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, யுவர் சாய்ஸஸ் இன் லைஃப் டிஃபர்ஸ், யுவர் ஃபினான்ஷியல், ஸ்பிரிச்சுவல், இல்லை நீங்கள் யார் மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகணுமோ எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறாரு. ஸோ அல்டிமேட்லி இட் ஆல்சோ லீட்ஸ் டு அ பெட்டர் டெசிஷன். லைஃப் அப்படின்றது ஒரு மைண்ட் கேம். அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் தி ஸ்கில், யூ வில் நாட் பி ஏபிள் டு கண்டினியூ பிளேயிங் அப்படின்றாரு. அதே மாதிரி உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் டிபெண்டட் அப்பான் தி குவாலிட்டி ஆஃப் கேம்ஸ் யூ சூஸ் டு பிளே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை வந்து இழுக்க விரும்பல. பட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மோஸ்ட்லி ப்ராப்ளம் என்னன்னா, பீப்புள் கெட் ட்ராப்ட் இன் ஏ ஸ்பெசிஃபிக் மைண்ட் கேம். சிச்சுவேஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி ஸ்கில் செட்டையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரே கேமை திரும்ப லைஃப்பில் வந்து விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இன்க்ரீஸ் இன் அவேர்னஸ், இந்த சைலண்ட் அப்சர்வேஷன், கண்டெம்ப்ளேஷன், இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு கேமிஃபிகேஷன் அப்ரோச் அப்படின்றது இந்த புக்கில் வந்து ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து தி பாத் ஆஃப் மாஸ்டரி அப்படின்ற சாப்டரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாத் ஆஃப் மாஸ்டரினா அந்த குவிக் ஃபிக்ஸ் ஆட்டிடியூட் உங்களுக்கு லைஃப்பில் இருந்தால், இட் இஸ் ரியலி த பிக்கஸ்ட் ட்ராப் ஆஃப் யுவர் டைம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த குவிக் ஃபிக்ஸ் ஆட்டிடியூடு பார்த்தீங்க அப்படின்னா, இட் ரன்ஸ் வெரி டீப்பர் ஃபார் தி ஆவரேஜ் பர்சன். ஸோ இந்த குவிக் ஃபிக்ஸ் ஆட்டிடியூட் வந்து இந்த ஓப்பன் மைண்டட்னஸை நீங்கள் வந்து எப்போ நீங்கள் பிரேக் பண்ணுறீங்களோ, அதாவது இந்த குவிக் ரிச் ஸ்கீம்ஸு இதில் இருந்தெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. Unless you expand your mind beyond them, you are doomed to a life of limits you imposed upon yourself through unconscious acceptance. ஸ்லோவாக நம்மளோட கோலை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண இட் ரியலி பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு மவுண்டன் ஏறின ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த மவுண்டன் ஏறுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவார். நம்மளோட லைஃப்பும் அதே மாதிரி தான் போகணும். எல்லா விஷயத்திலும் ஒரு டெப்த்தாக வந்து வாழ்க்கையை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. Perceived difficulty will increase the more you reach your goals. One goal leads to another and another goal leads to another. So அந்த மாதிரி டைம் அப்போ தான் உங்களுக்குள்ள வந்து greatness is born. Most of the people வந்து will try to quit after reaching one mountain, but ultimately அது கிடையாதுங்க. அந்த கிரேட்னஸ்க்கும் அவருக்கும் இருக்கிற ஒரே ஒரு அந்த ஸ்டெப்பை வந்து அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாருன்னா, தன்னோட லைஃப் will always be in chaos அப்படின்னு சொல்கிறார். ஸோ அடுத்தது வந்து ஃபார்முலா அப்படின்ற ஒரு சாப்டரில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, பை டூயிங் நத்திங் த டிஃபால்ட் அவுட்கம் ஆஃப் யுவர் லைஃப் வில் பி மைண்ட்லெஸ் கயோஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ யூ ஹாவ் டு டூ சம்திங் தட் அலைன்ஸ் வித் யுவர் இன்டர்னல் கோல். எது பெட்டர் பி கான்ஷியஸ் ஆர் அன்கான்ஷியஸ், மீனிங்ஃபுல் ஆர் மீனிங்லெஸ், பட் அல்டிமேட்லி தேர் ஷுட் பி எ கான்ஷியஸ் கோல்ஸ் இன் லைஃப். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளோட டெய்லி வர பில்ஸ், இஎம்ஐ இதுவே நம்மளால் பே பண்ண முடியல அப்படின்னா, நெக்ஸ்ட் செட் ஆஃப் விஷயங்களுக்கு நம்மளால் போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ சில பேர் வந்து ஜாப் கிடைக்கிறது தான் அல்டிமேட்லி ஒரு பெரிய ஒரு லைஃப் கோலாக வந்து பார்க்குறாங்க. இந்த கோல் இந்த ஜாபுக்குள்ளே போயிட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, பிகர் பிக்சரே வந்து அவங்களோட லைஃப்பில் போகவே மாட்டாங்களா. தி அல்டிமேட்லி பிகம் அ காக் இன் தேர் மிஷன். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு செக்ரட்டரி இல்லைனா சிம்பிளாக ஒரு விஷயங்களாக வாழ்ந்து அவங்களோட அந்த சிவிலியன் லைஃபே வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த சர்வைவல் ப்ராப்ளம், இந்த மணியை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் போது, ஃப்ரம் தட் டெவலப் ஏ ஹையர் செட் ஆஃப் மைண்ட். ஹையர் செட் ஆஃப் மைண்ட் வில் கிரியேட் அ ஹையர் செட் ஆஃப் கோல் அண்ட் ஹையர் செட் ஆஃப் கோல் வில் கிரியேட் அனதர் ஹைலி கிரியேட்டிவ் இன்கம் சோர்ஸ் தட் சர்வ்ஸ் ஏ ஹையர் பர்பஸ் அப்படின்ற. அதுக்கப்புறம் இந்த புக்கில் ஆன்டி விஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. உங்களோட லைஃப்பில் வந்து எது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதோ அதை வந்து எழுதி வைங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிகம் ப்ரூட்டலி அவேர் ஆஃப் 2 things. ஒன்று, கம்ப்ளீட்லி வாட் யூ டோன்ட் வாண்ட். ரெண்டாவது, வேர் யூ வில் எண்ட் அப் இஃப் யூ கீப் டூயிங் வாட் யூ ஹேவ் பீன் டூயிங். ஆமாங்க, இந்த ஆன்டி விஷன் கோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட்டு வெளியே போய் நிறைய பீப்புளை பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த பீப்புளோட மைண்ட்லெஸ் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த ஆன்டிவிஷனை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படியே, இது வந்து ஸ்லோவாக தான் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இம்மீடியட்டான ஆன்சர் வரவே வராது. பட் இந்த ஆன்டிவிஷன் மே டேக் மந்த்ஸ், இயர்ஸ் ஆர் டு கெட் ஆன்சர், பட் இட் இஸ் நேச்சுரல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது வந்து இந்த ஆன்டிவிஷனுக்கு போகும்போது, வாட் டஸ் யுவர் அன்ஃபுல்ஃபில்லிங் டே லுக் லைக் டு யூ? வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ நெவர் வாண்ட் டு மீட்? or how do you want to look, or how, அதாவது
உங்களுக்கு வந்து எப்படி இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஹவு பேட் யூ லுக் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஹவு மச் மணி இஸ் டூ லிட்டில் டு earn, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே வந்து நீங்கள் அடிக்கடிக்கு கேட்டு பார்த்தே ஆகணும். உங்கள் லைஃபோட பர்பஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் மோஸ்ட் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் டு சால்வ் அப்படின்ற. பட் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ஹாவ் பர்சனல், ப்ரொஃபஷனல் ஆர் சொசைட்டல் டெவலப்மெண்ட்ஸ் டு பர்சியூ தட். இந்த பர்பஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மெட்டாஃபிசிக்கல், உள்ள ஒரு பெரிய லெவல், ஒரு குவாண்டம் லெவலுக்கு பேசுகிறாருங்க. அந்த பட் இந்த பர்பஸ் வந்து அடையணும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மோஸ்ட் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கியூரியாசிட்டியை பற்றி பேசுகிறாரு. தி ஐஸ்பர்க் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நம்ம மோஸ்ட்லி வந்து கியூரியாசிட்டியை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து டினை பண்ணுறோமா? ஏன் டினை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் தூக்கி உள்ளே போட்டுட்டு யூ பிகம் அன் அன்கியூரியஸ் பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கியூரியாசிட்டிக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு 4 பாத் இருக்குன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு உங்களோட கியூரியாசிட்டியை வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம், அதாவது ஒரு மைண்ட் ஆஃப் கிராட்டிடியூட் வந்து கொண்டு வரலாம், டு பி ஓப்பன் மைண்டட் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கியூரியாசிட்டியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஃபீல் தி புல் டு கோ டீப்பர். சின்ன விஷயங்கள் நீங்கள் க்யூரியஸாக இருந்தீங்கன்னா அது அப்படியே ஸ்லோவாக உங்களை புல் பண்ணுமா டீப்பர் செக்ஷன்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் அந்த புல்லை தயவு செஞ்சு விடாதீங்க, அந்த புல்லோடையே சேர்ந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த க்யூரியாசிட்டி நீங்கள் மாஸ்டர் பண்ணலாம். மாஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்லோலி யூ மாஸ்டர் யுவர் லைஃப் அப்படிங்கிறார். ஸோ க்யூரியாசிட்டி அண்ட் மாஸ்டரி கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அப்போ உங்களோட லைஃபோட ஒர்க்கை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபோர்த்து வந்து உங்களோட க்யூரியாசிட்டியை வந்து மானிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டான்கோவோட விஷயங்கள். ஃபஸ்ட்டு இட் வாஸ் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் வந்து சொசைட்டி வந்து எப்படி உங்களை வந்து மாற்றுது அப்படின்ற விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நாலாவது இந்த க்யூரியாசிட்டிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது உங்களோட க்யூரியாசிட்டி. இதுக்கு மேலே நீங்கள் இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எப்படி தன்னோட கண்டென்ட்டை வந்து பிரபலப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் எஜுகேட் பண்ணணும். இன்றைக்கி வந்து லைஃப்பில் வந்து இந்த கிரியேட்டர்ஸ் தான் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் அந்த அளவுக்கு நார்மலி இந்த புக்கு படிக்கிறவங்களுக்கு தேவைப்படாது, சின்ஸ் ஹீ இஸ் அ கிரியேட்டர். அதே மாதிரி இவர் வந்து டீப் நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு 18 இயர்ஸ் சொசைட்டி இஸ் டிசைன் டு ஸ்ட்ரிப் அவர் childhood and all the curiosity from us. This is actually a curse and a blessing அப்படின்னு சொல்கிறார். ஏன் கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் நாஸ் ஆயிரும். பிளெஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ ஸ்லோலி ஸ்டார்ட் பிகமிங் தி கிரியேட்டர் அப்படின்றது. கிரியேட்டர்னா கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். இவர் வந்து கிரியேட்டிவிட்டிக்கு போகிறாரு. இந்த பர்டிகுலர் டான்கோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரைட்டராக இருந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனலில் இருக்கார். ஸோ இதுக்கு அப்புறம் இருக்கிற சாப்டர்ஸ்லேயே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலை. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பாட்காஸ்ட் இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். உங்களுக்கு கண்டென்ட் கிரியேஷனை பற்றி நான் ஆல்ரெடி வந்து நிறைய தெரிஞ்சிருக்கோம். ஹவு டு செல் யுவர் ஸ்டஃப் ஆன்லைன், இதெல்லாம் பற்றி தான் பேசுகிறாரு. ஸோ இந்த புக்கோட மேக்ஸிமம் கண்டென்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் புக்ஸ் தட் ஐ ஹவ் ரெட்னே சொல்லாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு இதுலேருந்து எப்படி நான் கேதர் பண்ணுறது. பட் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் லைன் பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த போட்காஸ்ட் உங்களை எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு, இல்லை இந்த போட்காஸ்ட்டில் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த புக்கில் இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் இவர் வந்து ஹாப்பினஸை வந்து பற்றி பேசியிருக்காரு. ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்கில். இந்த ஸ்கில் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த கோல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து ரிலேட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அல்டிமேட்லி வந்து இது எல்லாமே எங்கே போய் சேருது அப்படின்னா வந்து உங்களோட அந்த ஃபோக்கஸ் அப்படின்ற மசிலை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிங்கனாவே லைஃப் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பாருங்கள். இந்த புக்கை நீங்கள் மேபி கிண்டில் படிச்சிங்கன்னா டேக் யுவர் ஓன் டைம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தான் நான் சொல்லுவேன். அதே அடுத்த விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட லைஃபோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் போட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மோஸ்ட்லி எனக்கு என்னோடய லைஃபோட ஒர்க்கு நான் இப்போ யோசித்து பார்த்தோம்னா எனக்கு வந்து நான் படிக்கிற புஸ்தகங்கள் வந்து நிறைய பேரை போய் சேரணும். இது ஒன்று என்னோட ஒரு லைஃப் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஐ எம் டூயிங் சம்திங் ஃபார் தி கம்யூனிட்டி. ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களோட லைஃபோட ஒர்க் என்ன அப்படின்ற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் அடுத்தது வந்து ஒர்க்கு அப்படின்றது ஒரு நெசசரி பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டான்கோ சொல்கிறார். மோஸ்ட்லி பீப்புள் வந்து இந்த வீக்கெண்ட் லைஃப் வந்து ஏங்குறாங்க. அதாவது அவங்க லைஃப்பில் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடையாது. பட் அது வந்து உண்மையான ஃப்ரீடமே கிடையாது. உங்களோட ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து உண்மையான ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க.
ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது. பட் இட் இஸ் ரியலி ரிப்பீட்டட். ஸோ உங்களோட லைஃப்பில் அந்த என்ட்ரோபி ஃபெனாமினாவை மறக்கவே மறக்காதீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து எந்த விஷயம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு எனர்ஜி போடலை அப்படின்னா இட் பிகம்ஸ் வித்தட். இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இந்த புக்கில். ஸோ எனக்கே ஒரு நாள் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா இந்த புக்கை தயவு செஞ்சு வாங்கி படிங்க இந்தியாவுக்கு வரும்போது. பிகாஸ் இட் இஸ் ரியலி கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த போட்காஸ்ட்னால உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து புரியாமல் இருந்திருக்கும். பட் இந்த புக்கை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, பட் ஒரு டைம் ஐ ப்ராமிஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கை ஒரு டைம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜென்மத்துக்கு புரிய போகிறது. இட் ஹாஸ் டு கோ ஆன் எகெயின் அண்ட் எகெயின். நோட்ஸாக டெவலப் பண்ணிவிட்டு புட் யுவர் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம். புட் யுவர் ஆக்ஷன்ஸ் இன்டு எஃபோர்ட் அப்படின்றதான் சொல்ல முடியும். ஸோ அந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு நான் ரெகுலராக கண்டென்ட் போடலான்னு பார்த்துட்டேன். இட் வில் நாட் பி ஆல்வேஸ் லைக் கைண்ட் ஆஃப் லாங் ஃபார்ம் ஆஃப் பாட்காஸ்ட். என்னெல்லாம் நான் படிக்கிறேனோ அதை வந்து சின்னதாக கன்சைஸாக மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் கேட்குற ஒரு 15 மினிட்ஸ் சம் வேல்யூ வில் கம் டு தம் அப்படின்றத நான் வந்து இனிமேல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் லிஸ்னிங். பை பை அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.